கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு தற்போது கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக அமர்ந்து கொண்டு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளையும், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு, அதாவது 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் அனுபவித்து வாழ்க்கையில் நொந்து நூலாய் போய் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான விடுதலைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அவருக்கு மிகவும் பலமான இடமான அமோகமான முன்னேற்றங்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில், அதாவது குரு பகவானின் வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் அங்கு அவர் உச்சம் பெறுவது என்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள், அதாவது சனி மற்றும் குருவின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பண வரவுகளையும் அள்ளிக் கொடுக்கிறார். பணத்திற்கு காரணகர்த்தாவாக, சுகபோகங்களுக்கு அதிபதியாக, உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருள்களை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை போட்டு காட்டி முன்னேற்றங்களை, உயர்வுகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானம், களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஆசைகளை, எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அவர் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து பலப்படுத்துவது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த, வரவேற்கத்தக்க, அதிர்ஷ்டகரமான அம்சமான அமைப்பாக தான் கருதப்படுகிறது. பணத்திற்கு அதிபதி, காதலுக்கு நாயகன் என்று போற்றக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு இனி வசந்த காலம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ராஜ வாழ்க்கையை, சுகபோகங்களை, ராஜ பண வரவுகளை கண்டிப்பாக சந்திக்க முடியும். இந்த சுக்கிர பகவானின் பயிற்சி காலகட்டம் என்பது மட்டுமில்லாமல் அவர் உச்சம் பெறுவதால் 28 நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டாட்டமும் குதூகலமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்த எல்லோரும் மிகப்பெரிய அளவிலான செலிபிரிட்டி போல் இருப்பீர்கள். உங்களுடைய முகத்தில் நல்ல பொலிவு ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் அழகு பெறுவீர்கள். உங்களுடைய மனதில் தைரியம், தெம்பு, துணிச்சல், தன்னம்பிக்கை என அனைத்தும் உயரும். உங்களுடைய தோற்றத்தில் பொலிவு, அழகு என்பது கூடுவதால் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஈர்ப்பும் முக்கியத்துவமும் இருக்கும். எனவே உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் இனிதாக, வெற்றிகரமாக, கச்சிதமாக, செம்மையாக செய்து முடிக்க முடியும். நீங்கள் உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும், வியாபாரம் செய்தாலும், தொழிலில் இருந்தாலும் உங்களுடைய பிரகாசத்தை பார்த்து உங்களுக்கு அற்புதமான, அருமையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைந்து கொடுப்பதற்கான அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று மிகப்பெரிய அளவிலான பண வரவுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் சக்திகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த உச்சம் பெற்ற நிலையில் பலமாக வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதன் மூலமாகவும் வாரி வழங்குகிறார். கிட்டத்தட்ட இன்று முதல் மார்ச் மாதம் முழுவதுமாக சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மீனம் ராசியில் உச்சம் பெறுவது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பணப்புழக்கம் பெருகும். கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும். பணப்பெட்டி நிறைந்து வழியும். ஏனெனில் சுக்கிரன் பணத்திற்கு காரணகர்த்தா. சுக்கிரன் பலமாக இருக்கும்போது உங்களுக்கு பணவரவுகள் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் திடீர் யோகத்தின் மூலமாகவும் நிறைந்து வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. உல்லாசத்திற்கு, இன்பத்திற்கு, பிரம்மாண்டமான பணம் வருவதற்கு, லாபங்கள் நிறைந்து கிடைப்பதற்கு, காதல் ஏற்படுவதற்கு, திருமணம் இனிதாக நடந்தேறுவதற்கு, நீங்கள் ஆசைப்பட்ட, திட்டமிட்ட, விரும்பிய விஷயங்களை எளிதாக அடைவதற்கு, அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட வீடு, நிலம், சொத்து, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என அனைத்தையும் வாங்குவது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளையும் மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலத்தையும் சுக்கிர பகவான் வாரி வழங்குகிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு. வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு வளர்ச்சிகள், உயர்வுகள் என்பது பிரம்மாண்டமான எவரெஸ்ட் உயரத்திற்கு இருக்கும். பல்வேறு விதங்களான, அதாவது எல்லா விதங்களான பாக்கியங்களும் இந்த காலகட்டத்தில் உச்சநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய மீனம் ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில், அதாவது குரு பகவானின் வீட்டில் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெறுவது என்பது உங்களுக்கு பண தன வசிய யோகத்தை பலமாக உருவாக்கி கொடுக்கிறது. சுக்கிர பகவான் பொதுவாகவே உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார். சனி பகவான் உழைப்புக்கு காரகன். அவர் உங்களுடைய உழைப்பை எளிமையாக்குவார். இன்னும் சொல்ல போனால் சனி கொடுப்பதை யார் தடுக்க முடியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சனி கொடுப்பது உங்களுடைய பல தலைமுறைகளுக்கு கிடைக்கும், நிறைந்து வரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய செல்வச் செழிப்புகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த தருணம் உங்களுக்கு வசந்த காலமாக அமைகிறது. இந்த சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேரக்கூடிய காரகத்துவ, பாவகத்துவ அடிப்படையில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு அபரிவிதமாக வாரி வழங்குகிறது. சுக்கிர பகவான் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கிறார். சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கின்ற போது உங்களுக்கு ஒளி பொருந்திய மிகப்பெரிய அளவிலான ஈர்ப்புத்தன்மை என்பது இருக்கும். அதாவது எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு ஈர்ப்புத்தன்மையோடு உங்களை வெற்றிகரமாக வந்து சேரும். நீங்கள் நினைக்கக்கூடிய, ஆசைப்படக்கூடிய பணம் என்பது உங்களை தானாக வந்து சேரும். உங்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் என அனைத்தும் உங்களை அதுவாகவே வந்து சேரும். உங்களுக்கு தனாதிபதியாகவும், குடும்பாதிபதியாகவும், வாக்காதிபதியாகவும், பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமான ராசிக்கு 7ஆம் இடத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். இதுவரையில் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருந்த குழப்பங்கள், பதட்டம், படபடப்பு, தெளிவு இல்லாத நிலை என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல தெளிவுடன் வெற்றிகரமாக எல்லா விதமான பணிகளையும் கையாண்டு வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். சுக்கிரன் தன்னுடைய சமசப்தம பார்வையால் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் பளபளப்பும், மினுமினுப்பும், வெளிச்சமும், பிரகாசமும் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள், கற்பனைகள், அபிலாசைகள் என அனைத்தும் பூர்த்தியாகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி எல்லாம் உயரும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என்றுதான் இருக்கும். உங்களை கையில் பிடிக்க முடியாத அளவிற்கு உச்சத்திற்கு கண்டிப்பாக இந்த சுக்கிரவர்
மற்றும் உச்சம் பெறும் காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. இந்த காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு ஒளித்தன்மை பிரகாசம் பயங்கரமாக இருக்கும். காதல் காரகரான சுக்கிரன் பலமாக 7ஆம் இடமான காதல் ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் காதல் ப்ரொபோஸ் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். காதலில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் பெருகி பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசீர்வாதத்துடன் சம்மதத்துடன் காதல் திருமணம் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடி வருகிறது. இன்னும் சொல்ல போனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் இனிதாக நடந்தேறும். இதுவரையில் உங்களுடைய திருமணத்திற்காக நீங்கள் மேற்கொண்ட பணிகளில் இருந்து கொண்டிருந்த தோல்விகளையும் தடைகளையும் தாமதங்களையும் தோஷங்களையும் சுக்கிரன் உடைத்தெறிந்து திருமண பாக்கியத்தை அள்ளி கொடுக்கிறார். அது மட்டுமில்லாமல் திருமணமாகி வெகு காலங்களாக ஒரு குழந்தை பேர் இல்லையே என்று வருந்திக் கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அனுக்கிரகத்தால் கருக்கூடுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இன்று முதல் இந்த மார்ச் மாதத்தில் சுமார் 28 நாட்களும் உங்களுக்கு வசந்த காலமாக தான் இருக்கும். இந்த மாதிரியாக சுக்கிரன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் சரியாக நுணுக்கமாக துல்லியமாக நுட்பமாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்த நீங்கள் இமாலய உச்சத்திற்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள முடியும். இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த வாழ்க்கையின் இருட்டுத்தன்மை விலகி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும். சாதாரண ஒரு கன்னிராசி அன்பரை பார்த்தால் கூட இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அனுக்கிரகத்தால் பொலிவுடன் அழகுடன் புத்துணர்ச்சியுடன் எல்லா பல வேலைகளையும் அபரிவிதமான ஆற்றலுடன் இனிமையாக அற்புதமாக வெற்றிகரமாக செய்து முடித்து வாழ்க்கையில் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகம் பெற்று மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை சுக்கிர பகவான் வாரி வழங்குகிறார். இன்னும் சொல்ல போனால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் அளவான நோய்களும் மனதளவான பிரச்சனைகளும் உடைத்தெறியப்பட்டு நல்ல ஆரோக்கியத்துடன் புத்துணர்ச்சியுடன் பொலிவுடன் அழகுடன் சிறப்பாக இருப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அனுக்கிரகத்தால் நீங்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு கிடைக்கும். எதை செய்தாலும் காரிய வெற்றி கிடைக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும், கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் என அனைத்தும் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி மற்றும் சுக்கிரன் உச்சம் காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு வேலை தொழில் தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பண பற்றாக்குறையில் இருப்பவர்களுக்கு அபரிவிதமான பணம் கிடைக்கும். உங்களுக்கு தனாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் களத்திரக்காரகன் உச்சம் பெறுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். நீங்கள் கடன் வாங்கி பிசினஸ் செய்தாலும் உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் குவிந்து அந்த கடனை எளிதாக அடைத்து பணக்காரர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. சுக்கிரன் தற்போது தன்னுடைய உச்சஸ்தானமான மீனம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் பயணிப்பதால் உங்களுடைய எதிர்பால் இனத்தவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் நல்ல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் என்பது அதிகரிக்கும். இதுவரையில் இருந்து கொண்டிருந்த வீண் விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உங்களுக்கு சுப செலவுகள் நிறைந்து ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் உடையவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சனியோடு சேர்க்கை பெறுவதால் பணத்தால் சந்தோஷத்தை, இன்பத்தை, சுகத்தை வாங்க முடியாது என்று கூறினாலும் சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த இரண்டையும், அதாவது பணத்தையும் அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுகபோகங்களையும் சந்தோஷத்தையும் குதூகூலத்தையும் அள்ளி கொடுக்கிறார். உங்களுடைய ஆசைகளை, எண்ணங்களை நிறைவேற்றுகிறார். உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு மிக நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார். உங்களுடைய ஜென்ம ராசியை மிகவும் பலமாக பார்க்கிறார். எனவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான யோகம் நிறைந்த நிகழ்வுகளை அள்ளி கொடுக்கிறார். உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள், சிக்கல்கள் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த ஒன்றாக சுக்கிர பகவான் உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார். சுக்கிரன் இயற்கையிலேயே சுபகிரகம் என்பதால் அவர் உங்களுடைய ராசிக்கு 2, 7, 9, 11 போன்ற இடங்களில் பயணிக்கும் போது அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுப்பார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் சப்தமஸ்தானத்தில் களத்திரக்காரகன் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற நிலையில் குருவின் வீட்டில் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய சனியோடும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடும் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கிறார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தானாக தேடி வரும். உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் பெயர், புகழ், கௌரவம் உயரும். சக பணியாளர்கள், உயர் அதிகாரிகள், நிர்வாகத்தினர்களின் பாராட்டு உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் எண்ணிக்கையில் அதிகரித்து தொழில் வளம் பெறும். இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் கூட தற்போது லாபகரமாக மாறும். பல இடங்களில் உங்களுடைய வியாபாரத்தையும் தொழில்களையும் பல கிளைகளாக திறப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைந்துள்ளது. எனவே இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் பெயர்ச்சி மற்றும் உச்சம் காரணமாக உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பண வரவுகளும் லாபங்களும் வியாபாரம் ரீதியாக தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிரன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு. நண்பர்கள் வட்டாரம் பெருகும். புதிய நண்பர்களாலும் பழைய நண்பர்களாலும் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் சுக்கிரன் மட்டுமில்லாமல் பல கிரக நிலைகள் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து பலப்படுத்துகின்றன. இந்த காலகட்டத்தில் பல கிரக கூட்டு யோகம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் இந்த கிரகங்கள் சேர்ந்து உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுவதை விட, நினைப்பதை விட, திட்டமிடுவதை விட பல்வேறு விதங்களான காரியங்கள், யோகங்களும் வெற்றிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளாகவும் முன்னேற்றங்களாகவும் வளர்ச்சிகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் சக்திகளையும் சுக்கிர பகவானும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன. எனவே இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உச்சநிலைக்கு செல்ல முடியும் என்பதில் ஐயமில்லை. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் கடினங்களும் நிறைந்த விஷயங்களை கூட எளிதாக கையாண்டு அவற்றில் வெற்றிகளை காண்பதற்கான யோகங்களையும் சுக்கிரன் வாரி வழங்குகிறார். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால்
இருந்தால் அவரால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும், சில சமயங்களில் ஏற்படக்கூடிய சாதகமில்லாத பலன்களை தவிர்த்துக் கொள்ளவும் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகி அம்மனுக்கு 2 நெய் தீப விளக்கு போட்டு அர்ச்சனைகளை செய்யுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் பண வரவுகளும் மன மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை.